அப்பதான் வந்து சாங்பாய் மவுண்டன் வந்து காட்டுவானுங்க. லைக் வந்து இங்க நிறைய மவுண்டன் வந்து சுத்தி இருக்கும். அதுல வந்து ஒன் ஆஃப் த மவுண்டன். பட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மவுண்டனுக்கு மேல வந்து ஏதோ உள்ள வந்து ஒரு லேக் ஒன்று இருக்கும். மவுண்டனுக்கு மேல இருக்கிற லேக் இது. அங்கதான் நம்மளுடைய தலைவன் ஏகே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. தலைவன் உட்காந்து பயங்கரமா வந்து கல்டிவேட் வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் வந்து பைபிள வந்து சென்ஸ் பண்ணுவாரு. அங்க வந்து விண்ட் டைகர் வந்து டொர்னேடோ வந்து பண்ணிருக்கும்ல, அது வந்து இங்க வந்து இவருக்கு ஃபீல் ஆகும். என்னடா இது காத்தடிக்குது நார்த் சைட்ல இருந்து அங்கிருந்து வர ட்ரூ கியூவை இங்க இருக்கிற இந்த ஹெவன் லேக் அதையே வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதுல இருந்தே தெரியுது இந்த லேக்கோட பேர் வந்து ஹெவன்ஸ் லேக் அப்படின்னுட்டு. நான் வந்து இவன் வெஸ்ட் பக்கம் போவான் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பக்கம் இருந்தா இவன் அந்த பக்கம் போயிட்டான் நார்த் பக்கம். இந்த வாட்டி எனக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டான். சரி இல்லையே, இதுக்கு முன்னாடி வந்தவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு பவரை வந்து அவன் யூஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ பவரை வந்து யூஸ் பண்றானா ஆப்போனன்ட் யாரா இருக்கும்? 10 வருஷத்துக்கான உடன்படிக்கை வந்து முடிவுக்கு வருது. நான் மட்டும் அவனை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா இந்த சாங்பாய் மவுண்டன்ல திருப்பி ரத்த ஆறு ஓடும். இங்க வந்து பைபிள வந்து டொர்னேடோ வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து வரும் பாத்தீங்களா விண்டு, அது எப்படி இருக்கும்னா ஒரு பிளேட் அட்டாக் மாதிரி இருக்கும். இந்த மேஜிக் அனிமேலாம் பாத்தீங்கன்னா விண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்களே, விண்டு பிளேட் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும். வர காத்துலாம் சுத்தி இருக்க எல்லாத்தையுமே வந்து தாறுமாறா வந்து அது வெட்டிட்டு இருக்கும். பைபிள் வந்து டாப்ல டொர்னேடோவுக்கு நடுவுல வந்து நின்றுட்டு இருப்பான் கெத்தா நம்மளுடைய விண்டு ஒயிட் டைகர். இங்க வந்து ஹீரோவுமே வந்து அதை தான் நினைச்சு பார்ப்பான். விண்டு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அதுல கியூஐ வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னுட்டு. அது மட்டும் கிடையாது, அந்த கிளவுட் அந்த மிஸ்ட் எல்லாமே இருக்கும்ல, அது எல்லாமே வந்து இந்த டொர்னேடோவால அஃபெக்ட் ஆகும். அப்பதான் வேங் வந்து சொல்லிட்டு இருப்பான், இந்த டொர்னேடோ கிட்ட இருந்து எல்லாரும் எட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து அவங்களுடைய குதிரையில வந்து ஓட வந்து ட்ரை பண்ணுவாங்க அந்த சூறாவளி கிட்ட இருந்து தப்பிக்க. பட் அதுல இருந்து வர ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து இவங்களை பிடிச்சி இழுக்கும். குதிரையால வந்து ஓட முடியாது. அதுல வந்து நம்ம மூணுமே வந்து மாட்டிப்பா. அப்பதான் இந்த பக்கம் ஈபாங்க, டேய் எல்லாருமே வந்து குதிரையில இருந்து எகிரி கீழே குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருவான். கரெக்டா அவன் சொல்லவும் எல்லாருமே வந்து கீழே குதிச்சிருவாங்க. ஆனா வந்து குதிரை எல்லாமே வந்து இழுத்துக்கிட்டு மேல போயிடும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த குதிரையோட சேர்ந்து ஒரு சில பேருமே வந்து உள்ள போயிடுவாங்க. உள்ள போனா பரவாயில்ல, அது சாதாரண சூறாவளி கிடையாது, ஒரு மாதிரி பிளேடால ஆன சூறாவளி. உள்ள போனா கதை முடிஞ்சு. எதுலாம் உள்ள போதோ பாரபட்சமே பார்க்காது. குதிரையா மனுஷனா எல்லாத்தையும் பீஸ் போடுறா அப்படின்ட்டு பயங்கரமா பீஸ் போடும் சூறாவளி. அப்பதான் வந்து ஈபாங் வந்து கத்துவான், ஆல்ரெடி இதுல இருந்து வர காத்தே வந்து பயங்கரமா இருக்கு, இப்ப வேற இதுல நம்மளுடைய குதிரை எல்லாமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்பதான் வந்து வேங் வந்து இந்த பக்கம் சொல்லுவான், டேய் எவ்வளவு நேரம் தான் நின்று அப்படியே வேடிக்கை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து அவனோட எனர்ஜியை வந்து கேதர் பண்ணிடுவான். அப்பதான் வந்து வேங் வந்து மனசுக்குள்ள வந்து நினைச்சு பார்ப்பான், இந்த டொர்னேடோவை கிரியேட் பண்ற அவனை முடிச்சா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவான். டேய் எல்லாரும் ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து அவன் பாஸ் பண்ணுவான். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கை, அவங்களுடைய காலு, அவங்களுடைய ஸ்வாடு, ஆளுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுடைய இன்டர்னல் பவரை வந்து சேனல் பண்ணி ஒரு மாதிரி என்ஹான்ஸ்ட் எனர்ஜி அட்டாக் மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாருமே வந்து மாறி மாறி மாங்குன்னு ஷூட் பண்ணுவாங்க. அந்த பக்கம் எல்லாமே வந்து விண்டு டைகரை நோக்கி போயிட்டு இருக்கும். இவங்க பண்ண அட்டாக் எல்லாமே நம்மளுடைய விண்டு டைகர் பைபிளையும் சிரிக்கும். என்ன ஆகும் நெக்ஸ்ட், திருப்பி வந்து அந்த சூறாவளி வந்து இதை கவர் பண்ணி எல்லாத்துக்கிட்ட இருந்து இது வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கும். அதுவே இவங்க பண்ண அட்டாக் எதுவுமே வேலை செய்யாது. முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள வந்து ரிட்டனு திருப்பி அட்டாக் பண்ணும். இப்ப அதோடைய டர்ன். டொர்னேடோ வந்து சுத்திட்டு இருக்கு. அப்படி டொர்னேடோ சுத்திட்டு இருக்கும் போது டொர்னேடோக்குள்ள இருந்து வெளியே வந்து அட்டாக் வருது. விண்ட் அட்டாக் ஸ்லைஸா பிளேடு மாதிரி வந்து நம்மளோட டிமானிக்கல் பீப்புள் மேல டப்புன்னு போட 2 பேரும் காலி. அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம ஹீரோவோடைய 6 வாட் ட்ரபிள் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் தானே. இவங்க வந்து அந்த அட்டாக்ல இருந்து இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி வேற பக்கம் அமுச்சு விட்டுருவாங்க. அப்பதான் வந்து மூன் வந்து நினைச்சு பாப்பா, நாம வந்து இந்த டொர்னேடோ வந்து ஸ்டாப் பண்றதுக்காக அட்டாக் பண்ணோம், ஆனா அதை வந்து இது ஸ்டாப் பண்ணாம இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பும். அந்த பக்கம் பார்க்காது, டக்குன்னு ஒரு அட்டாக் வந்து கிட்ட வந்துடும் மூஞ்சிக்கு நேரா. பைபிள் அப்படி இருந்தாலுமே சென்ஸ் பண்ணி கடைசி நேரத்துல வந்து தடுத்துரும். அப்படி தடுத்தாலுமே வந்து ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அதனால பின்னாடி வந்து தள்ளி விட்டுரும் அந்த ஃபோர்ஸ். பைபிள் வந்து பறந்து போவோம்.
போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? நம்ம ஹீரோ தான் வந்து ஒரு கண்ணு வச்சிருப்பானே, பயபுல வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து நம்மளுடைய மூணை வந்து கேட்ச் பிடிச்சிருவான். நம்ம மூணுமே வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுவா. திருப்பி லவ் மூட் தான், பாட்டை போட்டுற வேண்டிதான். கைஸா, நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்து உட்காடுறேன் ரெக்கார்ட் வந்து பண்ணுறதுக்கு. எனக்கு வாய்ஸும் வர மாட்டேங்குது, ஃப்ளோவும் வர மாட்டேங்குது. பழையபடி ஃப்ளூயண்ட்டாக வந்து பேச முடியல. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நிலமை வந்து சரியில்லை, நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. மூணுமே வந்து ப்ளஷ் பண்ணிக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவான், இந்த டொர்னேடோ கிட்ட இருந்து கொஞ்சம் எட்ட போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. மூணுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடும். அப்போ தான் இந்த பக்கம் நம்ம தாத்தா அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ஸ்வாட்ல வந்து அவருடைய எனர்ஜியை வந்து கோட் பண்ணுவார். கோட் பண்ணிக்கிட்டே வந்து சொல்லுவார், ஒரு சாதாரண மனுஷன் சூறாவளியை கிரியேட் பண்ணுறானா, எப்படி இது பாசிபிள் அப்படி வந்து சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள வந்து நினைச்சு பார்ப்பாரு. இது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிடையாது, இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது இயற்கை பேரழிவு. அப்பதான் இந்த பக்கம் அவருடைய ஸ்வாடை வந்து அனுப்பிடுவாரு. ஸ்வாடு கண்ட்ரோல் போட்டு அனுப்பிக்கிட்டே நம்மளுடைய மெயின் கார்டியன் கிட்ட வந்து சொல்லுவாரு, கிரேட் கார்டியன், அந்த ஆளை வந்து நாம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் நம்மளுடைய சித்தப்பா ப்ராக்ஸி பேலஸ் மாஸ்டர், நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்வாடுமே வந்து ஸ்வாடு கண்ட்ரோலை போட்டு அனுப்பி விடுவார் உள்ள. அந்த பக்கம் நம்மளுடைய மெயின் கார்டியனுமே வந்து அவருடைய ஸ்வாடுமே சேர்த்து அனுப்புவார். அதை வந்து பார்த்துருவான் ஒயிட் டைகரை. பார்த்துட்டு திருப்பி அவனுடைய சூறாவளியை போட்டு டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருவான். இவங்க மூணு பேருமே வந்து கெத்து தான். அப்படி இருந்தாலுமே மூணு பேரோட அட்டாக்கை வந்து அசால்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரகிளே இல்லாமல் தடுத்துருவான். அப்போ தான் வந்து தாத்தா வந்து நினச்சி பார்ப்பாரு, என்னுடைய எல்லா சக்தியுமே வந்து அந்த ஸ்வாட்ல போட்டு அனுப்பினேன், ஈஸியாக வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிட்டானே அப்படின்ட்டு. இது பத்தலை போல, இன்னும் பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுடைய மெயின் கார்டினுடைய ஸ்வாடு வந்து உடஞ்சிரும். உடஞ்ச உடனே பயபுலிக்கு வந்து கனெக்ஷன் கட் ஆனதுல ரத்தத்தை வந்து கக்கிடுவாரு. இன்டர்னல் வூண்டு வந்து ஆயிடுச்சு, உள்காயம். அப்பதான் அந்த பக்கம் விண்டு டைகர் வந்து கடுப்பாயிடுவான். டேய் முட்டா பசங்களா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய விண்டை தாண்டி என்னை தொட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த பக்கம் மெயின் கார்டினுடைய ஸ்வாடு மட்டும் கட்டே இருக்காது, பயபுல வந்து நம்மளுடைய தாத்தா ஸ்வாடையுமே சேர்த்து தான் உடச்சி விட்டுரும். உடச்சி விட்டோன்னே இவருமே வந்து ரத்தத்தை வந்து கக்கிடுவாரு. ஏன் வந்து இவங்க ரத்தத்தை வந்து கக்குறாங்கன்னா, இவங்களுடைய ட்ரூ எனர்ஜியும் ஸ்வாடுமே வந்து கனெக்ட் ஆயிருக்கு, லைக் ஒரு ஒயர் மாதிரி. அதனால ஸ்வாடு வந்து டேமேஜ் ஆனா கனெக்ஷன் வந்து டக்குன்னு கட் ஆகுறது மூலயமா, லைக் எப்படி சொல்றது, இவங்களே கட் பண்ணாம ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியே இருந்து அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணும்போது பிளாக் கிளாஷ் வந்து ஏற்படுது. அதனாலதான் வந்து இவங்களுக்குமே வந்து அடிபடுது பயங்கரமா. ஏன்னா இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களே, டக்குன்னு அது அங்க வந்து உடஞ்ச உடனே இங்க வந்து இவங்களுக்கு எஃபெக்ட் வந்து பயங்கரமா இருக்கு. தாத்தாவுமே அதான் சொல்லுவாரு, QA வந்து கனெக்ட் ஆயிருக்கு, அது உடஞ்ச உடனே இப்ப இன்டர்னல் ஊண்டை வந்து அது ஏற்படுத்துது அப்படின்ட்டு. அப்பதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒயிட் டைகர் வந்து அனுப்பினா என்ன அனுப்பினா, சாதாரண காத்தை வந்து அனுப்பினா டொர்னேடோக்குள்ள இருந்து வெளியே. அதுவே பிளேடு மாதிரி இருந்தது. இப்ப இவங்க ஸ்வாடை வேற அனுப்பி வச்சாங்களா, அந்த ஸ்வாடுமே வந்து உடஞ்சிரும். உடஞ்ச உடனே பிட் அண்ட் பீசஸா வந்து இருக்குல்ல அந்த ஸ்வாடோடைய ஃபிராக்மெண்ட்ஸ், அதை யூஸ் பண்ணி அது கூட ஏரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி விண்ட் அட்டாக் வந்து பண்ணும் விண்டு ஒயிட் டைகரு. அப்பதான் தாத்தா வந்து சொல்லுவாரு, ஐயையோ உடஞ்சி போன பிளேட் பீஸ்லாம் வந்து சேர்ந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்ட்டு. அப்பதான் டக்குன்னு நம்மளோட ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்து குறுக்க வந்து டக்குன்னு ஷீல்டை போட்டு எல்லா ஃபிராக்மெண்ட்டுமே வந்து அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்பதான் எல்லாருமே வந்து கத்துவானுங்க, டீமன் லார்டு வந்து எல்லாத்தையுமே வந்து அவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. நன்றி நன்றி டீமன் லார்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூமே வந்து சொல்லுவானுங்க. அப்பதான் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அவனுமே வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இது, இந்த சூறாவளி வந்து வார்டு கண்ட்ரோலே வந்து ஸ்டாப் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அப்ப வந்து இது ரொம்ப மோசமானது. வேற
என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணுவான், அது அந்த ஸ்வாடு என்ன காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாத்தா, சித்தப்பா, கார்டியனு 3 பேர் சேர்ந்து தான் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அனுப்பியிருப்பாங்க 3 ஸ்வாடை. 2 ஸ்வாடை தான் வந்து இந்த ஒயிட் டைகர் வந்து உடச்சி விட்ருக்கோம். அவங்க 2 பேருக்குமே வந்து பிளாக் கிளாஷ் வந்து ஏற்பட்டிருக்கும். நம்மளுடைய சித்தப்பாவோடைய ஸ்வாடு மட்டும் நைஸாக நழுவிட்டு உள்ளே போயிடும். அந்த டொர்னேடோவை வந்து தாண்டி கிட்டவே போயிடும். தாண்டதை விட அந்த டொர்னேடோவை வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு உள்ளே பூந்து விண்டு ஒயிட் டைகர் கிட்ட போயிடும். நம்ம சித்தப்பாவுக்கே வந்து ஷாக்கு, என்னடா உள்ள போயிடுச்சு அப்படின்னுட்டு, ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்ப்பாரு. என்னதான் அப்படி வந்தாலும் ஒயிட் டைகர் சும்மாவா இருக்கும், என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டியா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று போட்டு, அதாவது விண்ட் அட்டாக்கை போட்டு அந்த ஸ்வாடுமே வந்து சுக்குநூறாக உடைச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணணும், காற்றை வச்சு ஸ்வாடை வந்து உடைக்குது, அதுவும் ஸ்டீல் ஸ்வாடு. இதில் வேற இது வந்து ஒரு ட்ரெஷர் ஸ்வாடு. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டிராகன் டர்ட்டில் அட்டாக் பண்ண போகும்போதே வந்து அவர் சொல்லியிருப்பாரு, இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்வாடு, இதை வச்சு அட்டாக் பண்ணியே அதுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்வாடே வந்து காற்றுல உடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்ட்டு. பட் லக்கிலி இவருக்கு வந்து ரத்தம்லாம் வந்து கக்க மாட்டார். அப்போ தான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு, அந்த டொர்னேடோவை தாண்டி என் ஸ்வாடு உள்ளே போன உடனே நானும் ஸ்வாடும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ட்ரூக் வேவ் வந்து கட் ஆயிடுச்சு. கனெக்ஷன் வந்து கட் செய்யப்பட்டது ஒயிட் டைகரால. பயபுல வந்து சும்மா இருந்திருக்காது, அந்த ஸ்வாடை உடைச்சி திருப்பி வந்து இவரு அட்டாக் பண்ணும். இவரு நான் சும்மா வருப்பாரு, இவருக்கு தான் வந்து ஐஸ் ஆட்லாம் தெரியுமே, டக்குன்னு ஒரு ஐஸ் ஷீல்டை போட்டு தப்பிச்சுப்பாரு கவரை போட்டு. ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிடுவான். அப்பதான் வந்து கிட்ட வந்து கேட்பான், எப்படி வந்து நீங்க அதை பண்ணீங்க, என்ஹான்ஸ்ட் எனர்ஜி அதை யூஸ் பண்ணீங்களா? அப்பதான் உடனே இவருமே, டீமன் லார்ட் அது வந்து நான் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணேன், என்ஹான்ஸ்ட் எனர்ஜி கூட வந்து என்னுடைய கோல்டு கியூவை அதையும் கலந்து யூஸ் பண்ணேன். அப்போதான் வந்து ஹீரோவுக்கு வந்து டக்குன்னு பொறி தட்டும், கோல்டு கியூவையா, அப்பனா கோல்டு கியூவையால் இந்த டொர்னேடோவை வந்து ஊடுருவி உள்ளே போக முடியும். அந்த பக்கம் நம்மளுடைய விண்டு டைகரை ரொம்ப குஷியா குதூகலமா சூறாவளியை உள்ள விட்டு சும்மா சுத்துன்னு சூறாவளியை வச்சு விளையாடிட்டு இருக்கோம் விண்டு ஒயிட் டைகர். இதுல என்ன காமெடினா, இன்னும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது இதுதான் விண்டு ஒயிட் டைகர் அப்படின்னுட்டு. ஏண்டா கண்ணு பயங்கரமா இருக்கு, வாயில பல்லு வேற நீட்டிட்டு இருக்கு, முட்டா பசங்க கைசி ஒண்ணுங்க கண்டே பிடிக்க மாட்டானுங்க. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், அப்பனா இது ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுட்டு. அப்பனா இந்த மொத்த டொர்னேடோவில் ட்ரூ கியூவை வந்து மிக்ஸ் ஆயிருக்கு, அதாவது விண்டு டைகரோட எனர்ஜி வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே கலந்து இருக்கு அந்த டொர்னேடோக்குள்ள. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நானோ கிட்ட வந்து கேட்பான், நானோ எப்படி வந்து இது உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து நானோ வந்து சொல்லும், என்னால் வந்து டெக்னிக்கல் டேர்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கோல்டு இருக்குது, லைக் மேகத்துக்கிட்ட இருந்து லைக் அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கோல்டாக இருக்குது, கீழே வந்து ஹாட்டாக இருக்குது தர. அந்த 2 ஏருமே வந்து கொலைட் ஆகும்போது இந்த டொர்னேடோ வந்து கிரியேட் ஆகுது. லைக் தரையிலேருந்து மேலே வந்து ஹீட்டு போகுது, தரை வந்து ஒரு ஹீட் சோர்ஸ் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானோ வந்து சொல்லும். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், இதை வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து நானோ வந்து சொல்லிடும், ஏதாவது ஒன்று, அதாவது மேலே இருக்கிற கோல்டு எனர்ஜியோ கீழே இருக்கிற ஹீட் எனர்ஜியோ ஏதாவது ஒன்றை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை முடிச்சு காட்டினா இந்த டொர்னேடோ வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நானோ வந்து சொல்லிடும். ஹீரோவுமே வந்து நினச்சி பார்ப்பான், சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த பக்கம் நம்மளோட ஒயிட் டைகர், நல்லா பாருங்கடா, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன். இவன் என்ன கிட்ட வரான், என்னடா நீ என்ன முட்டாளா என்ன? அதாவது இந்த இடத்துல வந்து டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம், அவனாலே வந்து என்னோட டொர்னேடோ வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, நீ என்ன ஸ்டாப் பண்ண முடியும்னு நினைக்கிறியா என்ன? உனக்கு சாவறதுல ரொம்ப ஆசைனா வா கிட்ட வா, அப்படியே கிட்ட நடந்து வா, உன்னை நான் கொல்றேன். அப்பதான் ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, கிட்ட நடந்து வந்துட்டு அவனோட ஐஸ் வாடை வந்து உருவாக்குவான். டப்பு 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 டப்புன்ட்டு சுற்றி அவனோட ஐஸ் வாடை வந்து வெளியே வந்து அன்லீஷ் பண்ணிட்டான். அப்போதான் இந்த பக்கம் ஒயிட் டைகர் வந்து கடுப்பாயிடும், எப்படா ஒரு சாதாரண ஹியூமன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு இம்மன்ஸ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு எனர்ஜி வெளியே வருது? இல்ல, இந்த பவர் வந்து ஹியூமனோட பவரே இல்லை, இது அதுக்கும் மேல
மற்ற மித்திக்கல் கிரீச்சரோட எசன்ஸ் கோர்லேருந்து வர எனர்ஜி மாதிரி இருக்கு. டேய் மதர் சாடுகையா சோடுகையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டம். அசிங்கமாக திட்டிட்ட ஹீரோ வந்து உருவாக்குவான்ல ஐஸ் வார்டு, அது எல்லாத்தையுமே உடைக்கும். உடச்சிக்கிட்டே வந்து சொல்லும், நீ என்ன பண்ண வர அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, ஆனால் நீ ஏதோ பண்ண பார்க்குற, அதை நீ பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னை நான் முடிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயபுல வந்து கத்தி டென்ஷன் ஆகிட்டு சும்மா இருன்னு சுற்ற ஆரம்பிப்பார் நம்மளுடைய டொர்னேடோவை. அப்போ தான் வந்து வேங்குமே வந்து சொல்லுவான், இந்த டொர்னேடோவை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, அதோட கியூஐ வந்து வெளிப்பக்கமாக வந்து அதிகமாக வருது இந்த டொர்னேடோவை வந்து சுற்றி. அப்போ தான் இங்கேருந்து மூன் வந்து கத்துவா, டீமன் லார்ட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன் வந்து கத்துவோம். ஹீரோ வந்து அவனோட ஐஸ் வார்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த டொர்னேடோவை வந்து சும்மா சுற்றி அட்டாக் வந்து பண்ணுவான். அப்போதான் வந்து இந்த பக்கம் விண்டு ஒயிட் டைகர், என்னடா இதை எப்பட்றா வந்து இவனால் இவ்வளோ ஸ்வாடை வந்து உருவாக்கி அந்த எல்லா ஸ்வாடுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதே, எப்படி வந்து இவன் இவ்வளோ கேப்பபிளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து விண்டு ஒயிட் டைகரே ஜெர்காய்டாப்லி. அப்போதான் இந்த பக்கம் ஹீரோ வந்து கத்துவான், நீ வெளியே வரலனா உன்னை நான் வெளியே பிடிச்சே நான் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கத்திக்கிட்டே அவனுடைய பவரை வந்து யூஸ் பண்ணுவான். அப்போதான் இந்த பக்கம் எல்லாருமே என்னால் நம்பவே முடியல, டொர்னேடோ வந்து ரொம்ப வீக் ஆகுது. அப்போதான் இந்த பக்கம் விண்டு ஒயிட் டைகருமே வந்து நினச்சி பார்க்கும், இந்த சன் ஆஃப் தி கோமாளி எப்படா வந்து கற்றுக்கிட்டான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. என்னோட விண்டை வந்து ரொட்டேட் பண்ணுறது வந்து போக போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கீழே தரையிலேருந்து வர ஹீட் எனர்ஜி வந்து கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வந்து நினச்சி பார்க்கும். அப்போ தான் வந்து இந்த பக்கம் ஹீரோமே வந்து நினச்சி பார்ப்பான், ஒரு பக்கம் இந்த டொர்னேடோ வேற சுற்றிட்டு இருக்கு, அதுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ வந்து அவனே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே ஐஸ் வார்டை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக்கும் பண்ணணும். இதை ரெண்டுத்தையுமே ஒரே டைம் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவான். அது வந்து அவன் மேலே அதிகமாக வந்து ஸ்ட்ரெயினை வந்து ஏற்படுத்தும். இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த டொர்னேடோவுமே வந்து கலைஞ்சு போயிடும், வீக் ஆகிட்டு டிசேப்பியர் ஆகிற மாதிரி போயிடும். அப்போ தான் வந்து பயபுள்ளை ஷாக்கே, என்னன்னு பார்த்தா சுத்தமாகவே டொர்னேடோ காலி. அப்போ தான் பயபுள்ள நினச்சி பார்க்கும், என்னுடைய டொர்னேடோவை அவன் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டானா. டேய் யூ டக்கர், அதாவது டி எடுத்துட்டு எஃப்ஓ போட்டுக்கோங்க. பயபுள்ள வந்து கோவத்தின் உச்சத்துக்கே போயிட்ட அசியமாக திட்டம் ஒயிட் டைகர். எனக்கு புரியல யார் வந்து இதுக்கு கற்று கொடுத்தாங்க இது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஒயிட் டைகர் வந்து கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண கிட்ட வந்துடும். அப்போ தான் வந்து ஹீரோமே வந்து சொல்லுவான், இப்போ என்னுடைய டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மோதிப்பாங்க. அப்படி மோதத்துக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஒயிட் டைகரோடைய கண்ணை வந்து காட்டுவானுங்க. இந்த இடத்துல வந்து அதோடைய அந்த இதெல்லாம் இருக்கும்ல ஒயிட் கலர்ல இந்த கண்ணு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு சென்டர் வந்து ரெட்டாகவே மாறிடும். நம்ம ஹீரோவும் அதுவும் சும்மா மாறி சும்மா பயங்கரமாக வந்து அடிச்சுப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ், அப்படி இப்படி குப்படி போயிட்டு கபடி சொல்லிட்டு எல்லா பக்கமும் பறந்து சண்டை போடுவானுங்க. அப்பதான் வந்து சொல்லும் ஒயிட் டைகர், என்ன ரொம்ப அரகண்டா இருக்கா, என்னோடைய சூறாவளியை காலி பண்ணிட்டா நீ என்ன பெரிய ஆளா. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணிடுவான், இதோடைய கண்ணு வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாதிரி சுத்தி பிளாக் ஆனதை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணிட்டு நினைச்சு பார்ப்பான், ஒருவேளை இது வந்து அந்த பிளட் ரிவர்ஸ் டிமானிக் ஆட்டிருக்கும்ல ஹல்கா மாறுவானுங்களே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். ஆனா இல்லையே, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே, இதை பார்க்கும்போது ஒரு மிருகம் பீஸ்ட் மாதிரி தெரியுது. ஏண்டா வாய் ஃபுல்லா பல்லு இருக்கு ஷார்ப்பா, இப்ப பத்தாவதுக்கு கையில வேற நகம் வந்துருச்சு கிளா, இன்னுமாடா தெரியல இது என்ன அப்படின்னுட்டு. அப்பதான் இந்த பக்கம் கீழே வந்து கார்டியன் வந்து நினைச்சு பாப்பாரு, மெயின் கார்டியன் நம்மளுடைய டீமன் லார்டோடைய ஸ்வாட் அட்டாக்கை வந்து இது ஸ்டாப் பண்ணுது. ஆனா இந்த டெக்னிக் வந்து இந்த முரீம்ல இருக்கிற டெக்னிக்கே கிடையாது, யாரா இருக்கும் இவன். அப்பதான் இந்த பக்கம் தாத்தாவுமே வந்து நினைச்சு பார்ப்பாரு, இல்ல ஏதோ தப்பா இருக்கு, எனக்கு நல்லா தெரியும் காம்படேட்டிவ் டிவைன் வந்து வெப்பனே யூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பையன் சரியில்லையே, இந்த பையனுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு. அப்போதான் இந்த பக்கம் ஹீரோவுமே வந்து நினச்சி பார்ப்பான், இன்னாடா பிளேட் டெக்னிக் இது, இந்த முறி
எக்ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்ற பிளேட் டெக்னிக்கை விட இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. யூஸ் பண்ற ஒரு அட்டாக்குமே வந்து அல்டிமேட் அட்டாக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான். அதாவது இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு அல்டிமேட் அட்டாக் ஒன்று பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து 10 to 12 ஸ்டெப்பாவது இருக்கும். நார்மலா வந்து ஒரு 4-5 ஸ்டெப்பு போட்டு தான் ஃபைனலா வர அட்டாக் வந்து அல்டிமேட் அட்டாக்கா வந்து விழும் வெயிட்டா. ஆனா இது ஒரு வாட்டி ஸ்வாடை கொண்டு நம்ம ஹீரோ அடிக்க போகும்போது அந்த ஒரு அட்டாக்குமே அல்டிமேட் அட்டாக் மாதிரி இருக்கு. அப்பதான் இந்த பக்கம் ஒயிட் டைகருமே வந்து நினைச்சு பார்க்கும், என்னடா இந்த டக்கர் வந்து ரொம்ப அனாய் பண்றானே, இதுவே சாதாரண மனுஷனா இருந்தா இந்நேரம் 4 வாட்டி செத்து போயிருப்பான் என் கையில. ஆனா இவன் யூஸ் பண்ற இந்த ஸ்வாட் டெக்னிக் வந்து எங்கேயோ பார்த்துருக்கனே, ஆனா ஞாபகம் தான் வர மாட்டேங்குது. அப்படி வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாப்லி நம்மளோட ஒயிட் டைகரை, கூலி படத்துல வர நாகார்ஜுனா மாதிரி. அப்பதான் ஹீரோ வந்து இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தி எடுத்து உள்ள விட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு பைபிள வந்து சென்ஸை போட்டு டாஜை வந்து போட்டுரும். ஜஸ்ட் மிஸ். அப்பதான் டக்குன்னு பைபிள வந்து நினைச்சு பார்க்கும், கொஞ்சோண்டு நான் கேப் கொடுத்தாலே இவன் வந்து என்னோட வீக் பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டா போயிடுறான். இதை பத்தி யோசிக்கல, இப்ப டைம் கிடையாது. முதல்ல இந்த லிட்டில் பீஸ் ஆஃப் ஷிட்டை வந்து நான் வந்து முதல்ல முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்து கிட்ட வந்து வந்துருவான் ஒயிட் டைகரு. இப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் ஸ்வாடை மட்டும் யூஸ் பண்ண மாட்டான், அவனுடைய கையில் இருக்கிற அந்த கிளா, அந்த நெயில்ஸ் அதையும் சேர்த்து தான் வந்து பைபிளை வந்து மாற்றி மாற்றி அட்டாக்கை வந்து போடும். அப்போ தான் ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணுவான், முன்ன இருந்ததை விட இப்போ வந்து இவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்கரும் ஆகிடுவான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆவான். அது மட்டும் கிடையாது, இவனை விட எனக்கு வந்து QA வந்து அதிகமாக இருக்கு. அப்படி இருந்தாலுமே என்னதான் ரிஸ்கான சிச்சுவேஷன்ல போனாலுமே ஒரு இன்க்ரெடிபிள் ஸ்பீடு, ஃபாஸ்டா வந்து மூவ் ஆகி தப்பிச்சிடறான் அதுல இருந்து. அது மட்டும் கிடையாது, இவனுடைய அட்டாக் வந்து ஒரு விண்டு மாதிரி இருக்கு, எப்படி வந்து காத்து வந்து அடிக்கும் அந்த மாதிரி இருக்கு இவன் பண்ற அட்டாக் எல்லாமே. அப்பனா நான் வந்து ஒரே டைம்ல அட்டாக்க பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக்கை வந்து போடுவான். ஃபர்ஸ்ட் அட்டாக்கை வந்து பைபிளை வந்து டாஜ் பண்ணிடும் கழுத்தை திருப்பி. அப்படி டாஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு நைஸா ஹீரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவான், இவனோட பிளைண்ட் ஸ்பாட்ல முதுகு பின்னாடி. அப்படி ஹீரோ அட்டாக் பண்ணாலுமே டக்குன்னு ஸ்வாடை வந்து திருப்பி பின்னாடி பக்கம் முதுகு பக்கம் விட்டு தடுத்துருவான். ஹீரோவுக்குமே வந்து ஷாக்கு, எப்படா கையை வந்து பின்னாடி திருப்பி இந்த அளவுக்கு வந்து ஸ்வாடை வந்து தடுக்க முடியும் அப்படின்னுட்டு. ஏன்னா வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த பொசிஷன்ல இருக்கும் போது இப்படி கையை பின்னாடி விட்டு தடுக்கிறதுன்றது வந்து இம்பாசிபிள். தடுத்தது மட்டும் இல்லாம திருப்பி கவுண்டர் அட்டாக் வேற பண்ணுவான் அவன். அதை பார்த்து ஹீரோ வந்து மெய் மறந்து போக, என்னடா இது பின்னாடி ஏதாவது கண்ணு கிண்ணு வச்சிருக்கானா என்ன இவன், நான் பண்ண அட்டாக்ல இருந்து அவன் மிஸ்ஸும் ஆனா, மிஸ் ஆனது மட்டும் இல்லாம திருப்பி அதை பிளாக்கும் பண்றான். அது மட்டும் இல்லாம திருப்பி இப்ப அட்டாக் வேற பண்ண வரான், எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சண்டை போட்டுக்கிட்டே நினைச்சு பார்ப்பான். அப்பதான் இந்த பக்கம், டாய் நீ சரியான சன் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் தி இஸ் தி அப்படின்ட்டு தனது பொண்ணான வார்த்தைகளால் விண்டு ஒயிட் டைகர் வந்து பேசும். நம்ம ஹீரோ வந்து திட்டிக்கிட்டே, நீ சரியான ஒரு பாயா இருந்தா இதை வந்து நீ பிளாக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு அட்டாக் மாதிரி இருக்கும். ஒரு சூறாவளி, ஆனா ஒரு ஷார்ப்பான சூறாவளி அட்டாக் அப்படி வந்து போடும். அந்த அட்டாக்குமே வந்து ரொம்ப வேகமா வரும், வேகமா வந்து ஹீரோ கிட்ட வந்துடும், ஹீரோவுடைய மூஞ்சி கிட்ட. ஹீரோவுமே வந்து அதை பார்த்து பேய் அடைஞ்ச மாதிரி இருப்பான். ஒரு பயங்கரமான வெடி விபத்து, அந்த எனர்ஜி வந்து ஹீரோ வந்து அடிச்சு கிளாஷ் ஆனதுல ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட். இந்த பக்கம் எல்லாரும் கத்துவாங்க, கீழே இருந்து ஈபாங்க 3 எல்லாருமே டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. அப்பதான் இந்த பக்கம் விண்டு ஒயிட் டைகர், டாய் சர்ப்ரைஸ் மாதர் ஃபாதர், நீ சரியான ஆள் தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் விண்டு ஒயிட் டைகர். என்னன்னு பார்த்தா ஆப்வியஸா ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே ஆகல, அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சிரிப்பான் லைட்டா. அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகம் அந்த உணர்வு வந்து கொஞ்சம் அதிகமாயிடும். சண்டை போட்டு அடிச்சு சட்டையை கிழிச்சுக்கிட்டு சாவர வரைக்கும் சண்டை போடணும் அப்படின்ற அந்த பீஸ்ட் இன்ஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிடும் நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோ வந்து நினைச்சுமே பார்ப்பான்,
பார்ப்பான். நான் வந்து இது வரைக்கும் நிறைய ஆப்போனண்ட் கூட வந்து சண்டை போட்டிருக்கேன், ஆனால் இவ்வளோ கேப்பபிளான ஆப்போனண்ட் கூட வந்து நான் சண்டை போட்டது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனாலே வந்து இன்னும் பயங்கரமாக சண்டை போடணும் அப்படின்ற உணர்வு வந்து பொங்கி எழும் நம்ம ஹீரோக்குள்ள. அப்போதான் இந்த பக்கம் ஈபாங்க கீழே இருந்த யாரா இவன் நம்மளுடைய டீமன் லார்டுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறான், சரி இல்லையே. அப்பதான் வந்து மூணுமே வந்து சொல்லுவா, காம்படேட்டிவ் டிவைன் வந்து கையில தான் வந்து சண்டை போடுவாரு, கண்டிப்பா வந்து இவன் அவன் இல்லை. அப்பதான் ஹீரோ வந்து இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்ப்பான். உள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்து அவனுடைய சேபரை வந்து உள்ள வச்சிருவான். அப்பதான் அந்த பக்கம் ஒயிட் டைகர், என்னடா பண்ற நீ, உனக்கு 2 கை தேவைப்படாதா சண்டை போடுறதுக்கு, என்ன ஒரு கத்தியை தூக்கி உள்ள வைக்கிற அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஒயிட் டைகர் வந்து கேட்கும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நான் இப்ப ரொம்ப சீரியஸா சண்டை போட போறேன், நான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இவன் கூட நான் சண்டை போடணும்னா நான் வந்து அதை யூஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் டைட்டில் போடுவானுங்க பயங்கரமா டீமன் காட் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்ட்டு. ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ண போறான், இவன் கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணது டீமன் காட் ஸ்வாட் ஆர்ட். அப்பதான் கீழே இருந்து நம்ம ஹீரோவுடைய 6 வாட் ரப்பல் வந்து இருப்பாங்களா, அவங்களாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, டீமன் லார்ட் என்னாச்சு. இந்த பக்கம் இவன் இந்த அட்மாஸ்பியர் வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பக்கம் மெயின் கார்டினுமே வந்து ஃபீல் பண்ணுவாரு, ஹீரோ கிட்ட இருந்து வர அந்த டிமானிக் கியூவை வந்து இவருக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி சில்னஸும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, புல்லரிக்கிறது, பயம், சில்லிங், அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து இவருக்கு வந்து அது ஏற்படுத்தும். அப்பதான் இந்த பக்கம் ஒயிட் டைகர் பயபுள்ள, டேய் நீ ஒரே ஒரு மித்திகல் கிரீச்சருடைய கோரம் மட்டும் நீ எடுக்கல போலையே, நீயுமே ட்ரை பண்றியா இம்மோர்டலிடம் அதை அச்சீவ் பண்ண, நீயும் ட்ரை பண்றியா என்ன. திருப்பி ஹீரோவும் அதுவும் மாத்தி மாங்க நடிச்சுக்கும். ஹீரோவும் நம்மளுடைய ஒயிட் டைகரும் ஹீரோ முன்னாடி மறைஞ்சு பின்னாடி வந்து அட்டாக்க போட்டா பயபுள்ள வந்து பார்க்காமே பிளாக்க போடுவாரு. அப்பதான் வந்து ஒயிட் டைகருமே வந்து ஃபீல் பண்ணும், இவன் வந்து டக்குன்னு ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல லைட்டா வந்து இப்ப ஒயிட் டைகர் வந்து லைட்டா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் தெரியும். திருப்பி வந்து பாஞ்சு வந்து உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வருவாரு ஒயிட் டைகர். ஹீரோவுமே வந்து சும்மா இருக்க மாட்டான். இந்த இடத்துல வந்து அவன் டீமன் கார்டு அந்த ஸ்வாட் ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணி அவனுடைய ஃபைனல் அட்டாக் அதை வந்து பண்ணுவான். அல்டிமேட் மூன் கூட வச்சுக்கலாம். அந்த ஸ்வாட் பார்த்து வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரக்கன், ஒரு மான்ஸ்டர், ஒரு டிராகன், ஒரு டெவில் அந்த மாதிரி கலந்து ஒரு அட்டாக் பண்ண வரும் அந்த ஃபேஸில். இந்த பக்கம் ஒயிட் டைகர் வந்து அதுவுமே அட்டாக் பண்ண போவோம், 2 பேரும் மோதிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஹீரோவுக்கு தான் வந்து அதிகமாக அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம ஹீரோ பண்ண அட்டாக் வந்து எல்லாமே வந்து இது மேலே லேண்ட் ஆகிடும், எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் அட்டாக். இந்த பக்கம் ஓட்ட போட்டு பின்னாடி வந்துடும். அவங்க 3மே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம டீமன் லார்டு வந்து அவனை ஓவர் போர் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அப்போதான் இந்த பக்கம் தாத்தாவுமே வந்து வாயை பொழந்து பார்ப்பாரு. இதை பார்க்கும்போது ஹெவன்லி டீமன் ஸ்வாட் ஆர்ட் மாதிரி இருக்கு, ஆனால் இது அது இல்லை, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒருவேளை இருக்குமோ அந்த போஸு, அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்டான்ஸு வச்சு பார்க்கும்போது அதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நினைப்பாரு. அதே தான் டீமன் கார்டு ஸ்வாட் ஆர்ட், அதை தான் வந்து ஹீரோ வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் ஹீரோ வந்து சாஃப்ட் லேண்டிங் போட, அந்த பக்கம் அடி வாங்கின ஒயிட் டைகர் வந்து ஹெவி லேண்டிங் போடும். அப்படி அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், ஃபர்ஸ்ட் மூவ் வந்து ஒர்க் ஆகல, ஆனா அதுக்கு பின்னாடி வந்த 23 அந்த மூவ்ல வந்து அந்த எப்படி சொல்றது 23 வாட்டி வந்து குத்தி அந்த பக்கம் வெளியே வந்துருச்சு நம்ம ஒயிட் டைகர் அட்டாக் பண்ணி. அதுவும் எல்லாமே வந்து ஒரு வைட்டல் பாயிண்ட் ஹீரோ அட்டாக் பண்ணுது அந்த 23. இந்நேரம் வந்து அவன் செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவான், ஒரு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட் ஹீரோ வந்து பின்னாடி இருந்து வரும். வேற என்ன, நம்ம ஒயிட் டைகர் தான். ஹீரோமே வந்து திரும்பி பார்ப்பான், என்னடா இது மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா நம்ம ஒயிட் டைகருக்கு அடிபட்டிருக்குமே, எல்லா கிரிட்டிக்கல் ஹிட், ரொம்ப ஹெவி டேமேஜ், எல்லாமே வந்து டக்குன்னு ஹீல் ஆயிடும். அப்படியே இப்படின்றதுக்குள்ள நம்மளுடைய டெட்பூல் அளவு சொல்ல முடியாது, உள்வெறின் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், எல்லாமே கிரிட்டிக்கல், ஓட்ட போட்டு பின்னாடி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஊண்டே வந்து டக்குன்னு ஸ்வைங் அப்படின்ற மாதிரி ரீஜென்ரேட் வந்து ஆயிடும். ஏன்னா வந்து இது மித்திக்கல் கிரீச்சர். ஹீரோமே வந்து ஆடி போயிடுவான், அசந்து போயிடுவான். என்னடா இது நானோட ஹீலிங்கை விட இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே. அப்போதான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன அவன் திருப்பி எந்திரிக்கிறான், இவன் மான்ஸ்டரா. இந்த பக்கம் பயபுள்ள வந்து காண்டாயிடும்,
டேய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அசிங்கமா கத்துவா. அப்படி நம்மளோட ஒயிட் டைகர், என்னடா என்னோட மொத்த பவரை நீ யூஸ் பண்ண வச்சிருவ போல, அப்படியா விஷயம், இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் டைகர் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒயிட் டைகர் வந்து அதோட ஒரிஜினல் பாடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆக போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஆகிட்டு வருது. அப்பதான் ஹீரோமே வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இவன் திடீர்னு பெருசாகிறான், ஒருவேளை டிமானிக் பிளட் ரிவர்சல் ஆட்டை வந்து யூஸ் பண்றானோ, அதாவது ஹல்க் டெக்னிக். அதுவுமே இந்த மாதிரி தானே இருக்கும். கண்ணு வந்து ஒரு மாதிரி மாறிடும், கொஞ்சம் ஹைட் ஆவாங்க, பல்க் ஆவாங்க. ஹீரோ வந்து அது நினைச்சிட்டு இருக்கான். இன்னுமே வந்து இவனுக்கு தெரியல இதுதான் வந்து ஒயிட் டைகர் அப்படின்ட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா பயங்கரமா நம்மளுடைய ஒயிட் டைகர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆவாப்லி. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சுக்கிட்டே முன்னாடி போவான், இல்ல ஏதோ தப்பா இருக்கு, இதை பண்ண விடக்கூடாது, முதல்ல இதை நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிட்ட போவான். போயிட்டு அவனுடைய தொண்டையை வந்து சீவிடுறேன் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணுவான். சென்ஸ் பண்ணிட்டு ஸ்டாப் ஆயிடுவான். என்னன்னு பார்த்தா வேற யாரு, நம்மளுடைய ஏகே காம்படேட்டிவ் டிவைன் வானத்திலிருந்து பறந்து வந்து மாண்டேல ஒரு கொட்டுக்கா போட்டு விட்டாரு ஒயிட் டைகருக்கு. செமையான லேண்டிங்கு, செமையான அடி வாங்கிறோம் நம்ம ஒயிட் டைகரு. தரெல்லாம் பொழந்துக்கும், அதோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். பயபோல என்ன பண்ணுவார்னா தலையிலே ஒரு கொட்டுக்கா போட்டு தரையோட தரையா அமைக்க வச்சிருவாரு ஒயிட் டைகரை. ஒயிட் டைகருமே வந்து என்ன ஊர்றா அப்படின்ற மாதிரி திமுறோம். பட் நோ யூஸ். அப்பதான் வந்து ஹீரோ வந்து இவர் பார்ப்பாரு, நம்ம ஹீரோவுமே வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டான், அசால்ட்டா நிற்பான். அப்பதான் வந்து அவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு, என்னடா இது என்னோட ப்ரெஷரை வந்து இவன் தாங்குறானா, யாரா இருக்கும் இவன். அப்பதான் வந்து ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பான், யாரா இது, கையில எந்த ஒரு வெப்பனும் இல்ல, ஆனா வந்து இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, இவர்கிட்ட இந்த வர எனர்ஜி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க இருக்கிறானே அவனை விட இவரோட எனர்ஜி ரொம்ப பியூரா இருக்கு. பயபுள்ள வந்து ஒயிட் டைகரை கீழே போட்டு தலை மேல காலை வச்சு அமுக்கி வச்சிருப்பாரு ஒயிட் டைகரை, அசையாதா அப்படின்னுட்டு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கேட்பான், நீங்கள் தான் காம்படேட்டிவ் டிவைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்க வருவான். பயபுள்ள டக்குன்னு கையை நீட்டி வைடு ஃபிஸ்ட், அதான் கேலக்சிலாம் தெரியுமே அந்த அட்டாக போடுவாரு. ஹீரோவுமே வந்து டக்குன்னு ரிலைஸ் ஆகிட்டு ஷிட் அப்படின்ட்டு யோசிப்பான். அதுக்குள்ள வந்து அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள ஒரு பயங்கரமான அட்டாக்கு, ஹீரோ முன்னாடி ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். எல்லாரும் கத்துவாங்க டீமன் லார்ட் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து காட்டுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்ட்டு. பயபுல வந்து ஹெவன்லி லேக்ல இருந்து ஓடி வருவாரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க பக்கமா. யார் அது இவ்வளோ நேரம் சண்டை போடுறது, அவன் கூட அவனுடைய கியூஐ வந்து பீக் அதை வந்து ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த ஈஸ்ட்ல ரொம்ப ரொம்ப பெஸ்டான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை வந்து 120 வருஷமா அதை வந்து அவன் ட்ரைன் பண்ணியிருக்கான். 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க சண்டை போடுவோம், அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஆளு கூட வந்து சண்டை போட்டா இந்நேரம் வந்து அவன் செத்து போயிருக்கணும். ஆனா எப்படி இவ்வளோ நேரம் சண்டை போடுறான், அப்பனா அவனுமே வந்து பைனக்கல் ஆஃப் த மார்ஷியல் ரிலம்ல வந்து இருக்கணும், அது அவனா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. யாரா இருக்கும்னு தெரில, இவர் வந்து யாரை நினைக்கிறாருன்ட்டு தெரில. ஆனா இதுல இருந்தே தெரியுது இந்த ஒயிட் டைகர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 120 வருஷம். நம்ம ஹீரோட வயசு என்ன இருக்கும், ஒரு 17 18 தான் இருக்கும் நம்ம ஹீரோக்கு. இன்னும் ஓட்டு போடுற வயசு கூட வந்தானான்னு தெரில. அப்படி இருக்கும் போது ஒயிட் டைகர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல 120 வருஷம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப், இந்த ஈஸ்ட்ல பெஸ்ட் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து 120 வருஷமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கு. கல்டிவேஷன் இருக்கிறதுலே இப்ப பார்த்த வரைக்கும் இவன் தான், இந்த மெத்திகல் கிரீச்சர் ஒயிட் டைகர் தான் சண்டை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் டெக்னிக்கை வந்து கல்டிவேட் பண்ணியிருக்கு. அதிசயம் அதிசயம். அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஃபார்மையுமே வந்து எடுத்திருக்கு. இது என்னன்னு தெரில, போக போக பார்ப்போம். அப்படி வந்து இவர் நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து டக்குன்னு வந்துடுவார் ஸ்பாட்டுக்கு. வந்துட்டு மேலே இருந்து வேடிக்கை பார்ப்பாரு. அப்போ வந்து ஹீரோ வந்து நம்மளுடைய ஒயிட் டைகரை வந்து கொட்டுக்கா போட்டு படுக்க வச்சிருப்பான். டீமன் கார்டு ஸ்வாடாட்டை போட்டு படுக்க போட்டிருப்பான். இவருமே வந்து மேலே இருந்து பார்ப்பாரு. இல்லை இது அவன் இல்லை, ஒரு சாதாரண மனுஷனா இருந்துகிட்டு இவனை இவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா இவன் சாதாரண ஆள் இல்ல. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட இருந்து வர எனர்ஜி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா வந்து இவன் மத்த மெத்திகல் கிரீச்சரோட கோரை வந்து இவன் அப்சர்வ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி மத்த மெத்திகல் கிரீச்சரோட கோரை அப்சர்வ் பண்ணவன் வந்து சாங்பாய் மவுண்டனுக்கு வந்திருக்கானா அவனுடைய கோல் அதான் இருக்கணும், விண்டு ஒயிட் டைகர். அதோட எசன்ஸ் கோர் எடுக்க தான் இவன் வந்திருக்கணும். அப்படி வந்து அவர் நினைச்சு பார்த்துட்டு வந்து ஒரு
பஞ்ச் அட்டாக் வந்து போட்டிருப்பாரு. மேல இருந்து ஒரு பஞ்ச் அட்டாக போட்டு ஒயிட் டைகரை வந்து தடுத்துருப்பாரு. அந்த இடத்துல கொம்பை வந்து இறங்கிட்டு இருப்பான். அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இவரு தடுத்துட்டாரு. ஒயிட் டைகரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேல இருந்து வந்து அப்பதான் வந்து இந்த பக்கம் இவர் நினைச்சு பார்ப்பாரு, பர்சன்ட்டுக்கு வந்து வந்துருவாங்க. இவர் வந்து ஒரு அட்டாக் ஒன்று போட்டிருப்பாருல, அப்பதான் வந்து இவர் நினைப்பாரு, என்னடா இது, என்னோட வைடு ஃபிஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ணேன், இவனுடைய QI வந்து குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா இவனுடைய QI வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு அதை யூஸ் பண்ணி என்னுடைய அட்டாக்கை வந்து இவன் பிளாக் பண்ணிட்டானோ. 20 வருஷம் ஆச்சு என்னுடைய அட்டாக்கை வந்து பிளாக் பண்றவனை பார்த்து. 20 வருஷம் ஆச்சு. டேய், நீயுமே வந்து லைஃப் அண்ட் டெத்லாம் அதுல தானே இருக்க? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து சொல்லிடுவான். அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், என்னடா இது, இவனுடைய பஞ்சு வந்து இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமே வந்து ட்விஸ்ட் பண்ணு, கண்டிப்பா வந்து இவருமே லைஃப் அண்ட் டெத்லாம் அதுல தான் இருக்கணும். அப்பதான் வந்து ஹீரோ வந்து இன்னொன்னுமே நினைச்சு பார்ப்பான். ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பானா, ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய இன்டர்னல் எனர்ஜி அது இருக்குல்ல, அதாவது என்ஹான்ஸ்ட் எனர்ஜி, அதை நார்மலா யூஸ் பண்றதை விட அது கூட வந்து ஹெவன்லி டிமானிக் QI அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங்கர் ஆக்கி அப்படிதான் வந்து சண்டை போடுவான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து கிரியேட் பண்ணி ஒரு அட்டாக்கை வந்து பிளாக் பண்றது. பயபுள்ளைக்கு வந்து அட்டாக் பண்ணி தான் பழக்கம். இப்போதான் பயபுள் வந்து டிஃபெண்ட் பண்ணி பழகுது. அப்போதான் வந்து எல்லாருமே வந்து பேசிக்க ஆரம்பிப்பாங்க, என்னடாச்சு, என்னாச்சு, டீமன் லார்டுக்கு வந்து ஓகேவா, எல்லாம் பரவாயில்லையா, யாரா அது, எவன் அவன் டக்குன்னு வந்து வானத்துல இருந்து குதிக்கிறான், என்னென்னமோ பண்றானே, யாரா இவன்? அப்பதான் இந்த பக்கம் தாத்தா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும், இவன் காம்படேட்டிவ் டிவைன் AKUE. அப்பதான் இந்த பக்கம் சித்தப்பாவுமே வந்து வாயை பொழந்துருவாரு, இப்படியேப்பட்ட மார்ஷல் மாஸ்டர் இருக்கானா? அப்பதான் இந்த பக்கம் மெயின் கார்டின, நம்மளுடைய டீமன் லார்டால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட முடியும். அப்பதான் வந்து இவருமே நினைச்சு பார்ப்பாரு, மெயின் கார்டின தி காம்படேட்டிவ் டிவைன், அவருகிட்ட இருந்து வர பவர் அப்படி என்ன ஊரு கொலைய வைக்குது. என்னதான் வந்து நான் மிஸ்டிக் ரெலம்ல இருந்தாலும் என்னால வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. அவருடைய மார்ஷல் பவர் அப்படி இருக்கு. நம்ம டீமன் லார்டு வந்து டீமன் காட் அப்படின்ற டைட்டில் வந்து போசஸ் பண்றாரு. அப்பனா இது 2 காட் டைட்டில் வச்சிருக்கோங்க மத்தியில நடக்கிற கொடூரமான சண்டை. இந்த முறையில வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், படிச்ச வரைக்கும், நம்ம போன வரைக்கும் 2 பேருக்கு தான் வந்து காட் டைட்டில் வந்து இருக்கு. ஒன்னு அவருக்கு, ஒன்னு ஹீரோவுக்கு. நடுவில் வந்து காமெடியா சுத்திட்டு இருந்தாரு நம்மளுடைய மெயின் கார்டு, விண்டு கார்டு அப்படின்ட்டு. அதெல்லாம் சும்மா லுலுலாக்கி, ஏன்னா வந்து போக போக வந்து அந்த பேரே வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டானுங்க. டார்க் கிங் அப்படின்ட்டு தான் வந்து அவரை கூப்பிடுறானுங்க சீரீஸ்ல. காட் டைட்டில் அப்படின்றது அப்படி ஒரு டைட்டில் இவங்க 2 பேருக்குமே வந்து அது இருக்கு. திட்டத்திட்ட கடவுளுக்கு மத்தியில் நடக்கும் போர் அப்படி வச்சுக்கலாம். பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி காடுக்கும் சண்டை. அப்பதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து அவரோட எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுவாரு, இந்த பக்கம் ஹீரோ வந்து இவனோட எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுவான். 2 எனர்ஜி மோதிக்கிட்டு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். சுத்தி எல்லா பக்கமும் ஆரா வந்து தெரிக்கும். இந்த பக்கம் எல்லாருமே என்னடா இது ட்ரூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால மூச்சு விட முடியல. அப்பதான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவான், நீ வந்து 2 வாட்டி அட்டாக் பண்ணிட்ட. எப்படின்னா, ஒன்னு மேல இருந்து வந்துருப்பாரு அட்டாக் போட நம்மளோட ஒயிட் டைகர் மேல. அப்படி வந்து ஒயிட் டைகர் அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக் வந்து ஹீரோ மேலே தான் பட்டிருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக். 2வது அட்டாக் வந்து வாய்டு பெஞ்ச் வந்து நேரம் மூஞ்சிக்கு நேரம் வச்சு ஒரு பஞ்ச் ஒன்று விட்டுருப்பாரு. ஸோ 2 அட்டாக் தொடர்ந்து. அதான் வந்து ஹீரோ சொல்லுவான், தொடர்ந்து 2 வாட்டி அட்டாக் பண்றது மூலியமா அதுல இருந்தே தெரியுது நீங்க வந்து என் கூட பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அவருமே வந்து லைட்டா தயங்கிட்டு பேச வருவாரு. அப்பதான் டக்குன்னு கீழே இருந்து ஒயிட் டைகர் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். கத்திக்கிட்டே வந்து இவர் வந்து காலை போட்டு கீழே அமுக்கி வச்சிருப்பார்ல தலையை, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துடும். டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அந்த மாதிரி நசுக்குவ? அப்பதான் வந்து இவரு சொல்லுவாரு, நீ தான் வந்து முதல்ல நம்மளுடைய வாக்குறுதியை வந்து பிரேக் பண்ண, நீ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இவரு சொல்லுவாரு. அப்பதான் வந்து இந்த பக்கம் வந்து ஒயிட் டைகர் வந்து சொல்லும், நீ நினைக்கிறியா, நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணுவேன்ட்டு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து பிளட் வாமிட் வந்து எடுத்துரும் ஒயிட் டைகர். ஏன்னா அடி அப்படி உள்காயம் வந்து பயங்கரமா இருக்கும். என்னடா இது, என்னுடைய இன்டர்னலா வந்து நிறைய ஊண்டு வந்து ஏற்பட்டிருக்கு, ஒருவேளை இவன் என்ன பஞ்ச் பண்ணானே அதுல வந்து ஊண்டா இல்ல? அப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணோம், என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் வந்து போட்டிருப்பான்ல, அது எல்லாமே வந்து வைட்டல் பாயிண்ட்ல வந்து அட்டாக் போட்டிருப்பான். அது என்னதான் வந்து ஹீல் ஆயிருந்தாலும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல, உள்ளுக்குள்ள வந்து காயம் வந்து பயங்கரமா இருக்கும். அதை வந்து ரியலைஸ் பண்ணிடும் ஒயிட் டைகருமே. அப்பதான் வந்து ஒயிட் டைகர் வந்து திரும்பி சொல்லும் நம்ம ஹீரோ கிட்ட, எனக்கு தெரியும்டா யூ டக்கர், அந்த டெயின்டட் மித்திக்கல் கிரீச்சரோடைய எனர்ஜியை வந்து நீ அப்சர்வ் பண்ணிருக்க, எனக்கு தெரியும்டி. நம்மளோட ஒயிட்
ஒயிட் டைகரு வாயை திறந்தாலே நாராசமா தான் பேசுது. அப்பதான் ஹீரோமே வந்து நினைச்சு பார்ப்பான், டெயின்டடா ஒருவேளை எவன்லி டிமானிக்குவே வந்து சொல்லுதோ. என்ன சொல்ற டெயின்டடா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து கேட்பான். அப்பதான் வந்து இது சொல்லும் ஒயிட் டைகரு, என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிகிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வரும். விட்டுருந்தா அது ஏதாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும் போல. அதுக்குள்ள வந்து பயபுள்ள வந்து ஷோல்டர்ல கையை வச்சு நிறுத்து அப்படின்றவாரு ஏகே. அப்பதான் பயபுள்ள திரும்பி ஒரு லுக் விடுவான், என் மேல இருந்து கையை எடுக்கிறியா, நீ மட்டும் கையை எடுக்கலன்னு வச்சுக்கோ, உன் கைய பீஸ் பீஸா நொறுக்கிடுவேன். அப்பதான் வந்து அவர் சொல்லிடுவாரு ஏகே, நீ மட்டும் இப்ப காம் டவுன் ஆகலன்னா நம்மளுடைய அந்த ஓத், அதாவது உறுதிமொழியை வந்து நீ பிரேக் பண்ணிடுவ, உனக்கு பரவாயில்லையா, நீ வந்து கேர் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அந்த உறுதிமொழி வந்து என்னன்னு தெரியல. அதை வந்து இவர் மென்ஷன் பண்ண உடனே பயபுள்ள ஒயிட் டைகருமே வந்து லைட்டா ஜெர்க் ஆகுது. அது என்ன ப்ராமிஸ் அப்படின்ட்டு தெரியல, பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு போக போக. அப்பதான் வந்து தட்டி விட்டுரும் கைய. சரியான காட் டேம் டக்கர் அப்படின்னும், இவனை யாராவது ஸ்கூலுக்கு அனுப்புங்க, சும்மா வாயை திறந்தா ஒரே கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்கான். அப்பதான் வந்து சொல்லிக்கிட்டே போவோம், நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா உன்னை ஒரு நாள் நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வந்து போகும். அதுக்குள்ள நம்ம ஹீரோவை வந்து தரையில காலை அமுச்சு விட்டுருவான் அந்த பக்கம். என்னன்னு பார்த்தா கிளேஷியர், அதாவது ஐஸை வச்சு வேலி போட்டு பிளாக் பண்ணிட்டான் இந்த ஒயிட் டைகரை. இந்த இடத்த விட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு ஐஸ் பிரிசன். அப்பதான் வந்து பயபுள்ளையும் பார்க்கும், என்னடா இது கிளேஷியரா. அப்பதான் வந்து ஹீரோ அங்க இருந்து, யாரா சொன்னா உன்னை நான் போக விடுவேன் அப்படின்னுட்டு பயபுள்ள வந்து காண்டாயிடுவான் ஒயிட் டைகரை. டேய் நீ நினைக்கிறியா இந்த சாதாரண ஐஸ் வந்து என்னை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு உத விடுவான். அதாவது ஸ்வாடை வச்சு அடிப்பான். அடிச்ச வேகத்துல ஸ்வாடு வந்து பவுன்ஸ் ஆகி பின்னாடி வந்துடும். அப்பதான் பைப்புல வந்து நினைச்சு பார்க்கும், என்னடா ஸ்வாடு அடிச்ச வேகத்துல பின்னாடி வந்துருச்சு. அப்பதான் பைப்புல வந்து கேண்ட் ஆயிட்ட கத்திக்கிட்டே வந்து பஞ்சு விடும். பஞ்சு ஸ்வாடு மாத்தி அட்டாக் பண்ணும் அந்த ஐஸை. ஒண்ணுமே ஆகாது ஐஸுக்கு. அப்பதான் பைப்புல வந்து நினைச்சு பார்க்கும், என்னடா இது என்ன இவ்வளோ டஃபா இருக்கு, இவன் முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஐஸை விட இது டிஃப்ரெண்டா இருக்கே, எனக்கு தெரியுது இவன் எசன்ஸ் ஸ்கோரை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு புரியுது. ஆனா ஒரு ஹியூமனால எப்படிலாம் பண்ண முடியும். நான் வந்து இப்ப என்னுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்து மாறினாலுமே வந்து இந்த ஐஸை வந்து உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் கிடையாது, இவன் அட்டாக் பண்ணால அந்த அட்டாக் எல்லாமே என்னோட கியூஐ வந்து சர்க்குலேட் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணுது. என்னால் வந்து என்னோட கியூஐ வந்து ப்ராப்பராக சர்க்குலேட் வந்து பண்ண முடியல. என்ன நான் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து நினச்சி பார்க்கும். ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருப்பான்ல, எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அது வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுது, இதோட எனர்ஜி சர்க்குலேஷனை வந்து அது ஸ்டாப் பண்ணுது. அப்போ தான் ஹீரோ வந்து ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு சொல்லுவான், நான் என்ன நினைக்கிறேன்னா நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், உன்னை நான் வந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அமுச்சு விட்ருவான். இதுக்கு வந்து அது என்னன்னே தெரியாது. ஹீரோ வந்து ஃபார்ம்லெஸ் வார்டெல்லாம் ஆன அதை தான் அனுப்புறான் அந்த எனர்ஜியை. இது உடனே வந்து யோசிச்சு பார்க்கும், கிட்ட வர இது என்ன யோசிக்கணும், ஒயிட் டைகர் என்ன அது இது ஷார்ப்பான கியூஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமான அட்டாக்கு, சும்மா பயங்கரமா வந்து வெளிச்செல்லாம் வந்து தெரிக்கும், டொயின் சத்தம்லாம் கேட்குது. ஓகே சத்தம் கேட்காது, விஷுவல் அப்படிதான் தெரியுது. என்ன நடக்குதுன்னே தெரில. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஐஸால ஆன பிரிசன் மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து லைட்லாம் வந்து பயங்கரமா தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகுறான். அப்பதான் வந்து அவன் நினைச்சு பார்க்கறான், அவர் வந்து என்னுடைய ஃபார்ம்லெஸ் வார்டை பிளாக் பண்றாரா, அதுவும் வெறும் கைகளால என்னுடைய ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து அவர் பிளாக் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மெய் மறந்து பார்ப்பான். என்னன்னு பார்த்தா ஏகே வந்து குறுக்க பூந்த ஃபார்ம்லெஸ் வார்டை ஸ்டாப் பண்ணிட்டாரு கையில. இதுவே வேற யாராவது இருந்திருந்தா கையே இருக்காது, இந்த பக்கம் ஓட்டை போட்டு அந்த பக்கம் கை வந்து சீவின்னு போயிடும். ஏன்னா அந்த அளவு வந்து பவர்ஃபுல் வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு. அப்பதான் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்வாடை வந்து தடுத்து வச்சிருப்பார்ல, அதை வந்து டிசப்பேர் ஆக வச்சிருவாரு. அதாவது வந்து அதை டிசால்வ் பண்றாருன்னு வச்சுக்கலாம். அதை வந்து அப்படியே கலைச்சி விட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவாரு தரையில பயங்கரமா. அந்த இம்பாக்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வரைக்கும் போகும். எர்த் அட்டாக் மாதிரி நம்ம ஹீரோவுமே வந்து சென்சர் போட்டு தப்பிச்சிருவாங்க இருந்து ஜம்ப் போட்டு அந்த இம்பாக்ட்ல இருந்து. ஹீரோவுமே வந்து நினைச்சு பார்ப்பான், ஐஸுக்கும் எனக்கும் கனெக்ட் ஆயிருந்த கியூஏ வந்து கட் செய்யப்பட்டது. அப்பனா வந்து இவருக்கு தெரிஞ்சிருச்சோ, நான் வந்து கான்ஸ்டண்டா வந்து என்னோட எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்கணும் அந்த கிளேஷியருக்கு. அப்போதான் வந்து
அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படின்றத வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். அப்போ இதுலேருந்தே தெரியுது அந்த ஐஸ் பிரிசனுக்கு வந்து ஹீரோ வந்து எர்த்து மூலயமா அடியில் வந்து அண்டர் கிரவுண்டில் கோல்டு கியூஐ வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் ஒரு ஒயர் மாதிரி. கான்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜி வந்து சப்ளை ஆக அந்த ஐஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதை வந்து உடைக்க முடியல. இவருமே உடனே திரும்பி சொல்லிடுவார், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பைப்புலையும் ஒரு 4-5 ஜம்ப்பு போட்டு தப்பிச்சு ஓட போயிடும். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து திருப்பியுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ண வருவான் இதை ஸ்டாப் பண்ண. அப்போ தான் வந்து டக்குன்னு இவரு குறுக்க வந்துடுவார். காம்படிட்டிவ் ஏகே யூவி. இவரு குறுக்க வந்தோடனே ஹீரோமே வந்து லைட்டாக வந்து ஷாக் ஆகிடுவான். டக்குன்னு இவரு ஏன்டா குறுக்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவர் வந்து அட்டாக் பண்ண வருவார். இவருடைய பஞ்ச் அட்டாக்கை அதை வந்து நம்ம ஹீரோ மெய் மறந்து பார்ப்பான். ஹீரோ வந்து இவருடைய பஞ்சை அனலைஸ் பண்ணுறான். அதை வந்து நமக்கு போடுவானுங்க இன்ட்ரோவா. இதை பார்க்கும்போது சிம்பிளா வந்து இவரு பஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அது இல்லை. இது வந்து அல்டிமேட் ஸ்ட்ரைக்கு. எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட அல்டிமேட் ஸ்ட்ரைக். எப்படின்னா நிறைய பஞ்சு யூனிஃபை ஆயிட்டு ஒரே பஞ்சா வருது. அந்த மாதிரி ஒரு எரிமலை வந்து எரப்டாவும்ல அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம இவரு எந்த ஒரு அன்னெசரி மூமெண்ட்டையுமே வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணல. என்ன வேணுமோ அது மட்டும். சும்மா வித்தெல்லாம் காட்டுவானுங்களே அப்படி இப்படின்னு ஜம்பை போட்டு ஒரு ஃபேன்சி மூவ்லாம் ஆட் பண்ணி அப்படிலாம் இல்லை. என்ன வேணுமோ அது வந்து அந்த பஞ்சில் வந்து இருக்கு. அவருடைய எல்லா பவருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த பஞ்சில் வந்து அவர் வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த பஞ்சை வந்து யாருமே வந்து இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணதே இல்லை. அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார்னா பக்காவா. எந்த மார்ஷியல் மாஸ்டர் வந்து லைஃப் அண்ட் த்ரில்லம்ல இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து அதுக்கு கரெக்டா டைமுக்கு ரியாக்ட் பண்றதுன்றது வந்து இம்பாசிபிள் அப்படின்னுட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிறது யாரு? நம்ம ஹீரோ. இவர் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து பஞ்ச் பண்ண வந்துடுவாரு. இவருடைய அல்டிமேட் அட்டாக் வாய்டு ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா இவனுடைய அல்டிமேட் அட்டாக்னு சொல்ல முடியாது, பட் நிறைய வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை வந்து கிரியேட் பண்ணி இவர் வந்து அட்டாக் பண்ண அவன் வந்துடுவான். அந்த பக்கம் அவனுமே வந்து ஸ்வாடு கண்ட்ரோலில் போட்டு அட்டாக் பண்ண வருவான். இவருமே வந்து அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவார், என்ன இது இவன் வந்து ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணுறானா என்னுடைய பஞ்சுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து கொஷின் மார்க்கோட தான் பார்ப்பாரு. பார்த்துக்கிட்டு நினச்சி பார்ப்பாரு. அப்போ தான் 2 பேருடைய பவரும் பயங்கரமாக மோதிக்கும். இந்த பக்கம் ஒயிட் டைகர் வந்து தப்பிச்சு ஓடின்னு இருக்கான் உள்ளுக்குள்ள. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறான்னு சொல்ல முடியாது, அங்கேருந்து போக சொல்லிட்டாரு. இவனுமே வந்து போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்க அது வரைக்குமே வந்து கேட்கும் அவங்க 2 பேரும் மோதிக்கிட்ட சத்தமும் அந்த வெளிச்சமும் அந்த பவரை வந்து அவன் அங்கே ஃபீல் பண்ணுவான். சரி லைட்டு சத்தம் மட்டும் தான் கேட்குதுன்னு பார்த்தா அந்த பவரு அவங்க 2 பேரும் மோதிக்கினா அந்த ஃபோர்ஸு அது வரைக்குமே ஒரு இம்பேக்ட் பயங்கரமா. பயபுள்ளையுமே வந்து என்னடா இது கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து போவோம். இந்த பக்கம் எல்லாருமே வந்து அந்த இம்பேக்ட்லேருந்து அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சாங்குவா வேங்கு டே கல்ப்ரீட்டு ஜோடியாக இருக்கிறீங்க, லவ்வர்ஸ் தொல்லை தாங்க முடியல கைஸ். அப்போ தான் வந்து இந்த பக்கம் கத்துவா சாங்குவா டீமன் லார்ட் அப்படின்ட்டு. இந்த பக்கம் தாத்தாவுமே வந்து அவரே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நினச்சி பார்ப்பாரு. யோன் உன் என்னடாச்சு பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து நினச்சி பார்ப்பாரு மனசுக்குள்ள. அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விண்டுலாம் வந்து செட்டில் ஆகும். இந்த பக்கம் எல்லாருமே வந்து பறந்து போயிட்டு இருப்பானுங்க டீமானிக்கல் மெம்பர்ஸ்லாம். டீமன் லார்ட் பரவாயில்லையா உங்களுக்கு, எப்படி இருக்கிறீங்க? என்னடா இது ஷாக் வேவ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு பார்த்தீங்களா மக்களே. கல்ட்டு மக்களுடைய லாயலிட்டி. என்னதான் வந்து அவனுங்களே பறந்து போனாலும் அவனுங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட நம்ம ஹீரோ மேலே கவலைப்படுறானுங்க. டீமன் லார்ட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அந்த அளவுக்கு லாயல்ட்டி. அப்போதான் வந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான் டீமன் லார்ட் வந்து டிஃபீட் ஆயிட்டாரா அப்படின்ட்டு. இந்த பக்கம் இன்னொருத்தன் வந்து வாயை பொழந்து கத்துவான், அங்க பாரு. என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பள்ளம் வந்து இருந்திருக்கும். ஹீரோ நிக்கிற இடம் இவரு நிக்கிற இடம் அந்த இடம் மட்டும் தனியா வந்து ஹைலைட் ஆயிருக்கும். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாது. சுத்தி எல்லாமே வந்து பள்ளம் விழுந்திருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல வந்து 3 அட்டாக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு, இந்த பக்கம் வயிறு, கீழே QI சென்டர் 3 இடத்துல வந்து ஹீரோமே வந்து அடி வாங்கியிருப்பான். என்னன்னு பார்த்தா இவர் போட்டிருக்க தொப்பி வந்து பீஸா உடஞ்சிரும். இவருடைய ஃபேஸுமே வந்து ஃபுல்லாக ரிவீல் ஆகும். அப்போ வந்து இவருடைய மவுத்துக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஷாட் வந்து போவானுங்க. ரத்தம் வந்து லீக் ஆகும். அதை வந்து அப்படியே இவர் வந்து துடைப்பார். துடைக்கும் போது அவருடைய ஃபுல் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகிடும். இவருக்கு பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் செஸ்ட்டில் வந்து இவருக்கு வந்து அடிபட்டிருக்கும். ஹீரோவுக்கு 3 அடி, இவருக்கு 1 அடி நெஞ்சில். அப்போ தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து மோதிருப்பாங்கல்ல. அப்போ என்ன ஆயிருக்குன்னா டக்குன்னு வந்து ஒரு காலை வச்சு நம்ம ஹீரோவுடைய தலையில் வந்து அடிக்க வருவார். டக்குன்னு ஹீரோ வந்து அதை டாட்ச் பண்ணிடுவான். டாட்ச் பண்ண உடனே சரி
அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 3 பஞ்சு சைமல்டேனியஸாக வந்து போட்டு விட்ருவாரு. என்னதான் வந்து இவர் குத்துன்னு குத்துனாலும் இவருக்கு வந்து ஒரு மாதிரி இம்பேக்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் வந்து இவர் வந்து ஃபீல் பண்ணுவார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி, ஓங்கி அடிச்சுக்கிட்டா எப்படி ஆகும் அந்த மாதிரி. அப்படி வந்து இவர் நினச்சி பார்க்கும்போது தான் ஹீரோ வந்து டக்குன்னு அவனுடைய ஃபிங்கர் டெக்னிக்கை போட்டு அட்டாக் பண்ண வந்திருப்பான் கிட்ட. அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட். திருப்பி வந்து ப்ரெசண்ட்டை வந்து காட்டுவானுங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து அவருடைய தொப்பிலாம் வந்து பிஞ்சு போய் கீழே விழுந்து கிடக்கும். ஹீரோவுமே வந்து பெரும்பூச்சி விடுவான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க 2 பேரும். ஹீரோ வந்து இவரை ஒரு அடி அடிச்சா இவர் வந்து ஹீரோவை 3 அடி அடிச்சிருப்பாரு. அப்போதான் வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இவருடைய எல்லா அட்டாக்குமே வந்து ஒரு மாதிரி ஃபினிஷிங் ப்ளோ, அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவருடைய ட்ரூ கியூஐயை விட என்னோட கியூஐ வந்து சுப்பீரியர். அப்படி இருந்தாலுமே இவரால் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, ஹீரோ வந்து எசன்ஸ் ஸ்கோர் எடுத்து தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருக்கான். அங்கே ஆப்போசிட்டில் வந்து எசன்ஸ் ஸ்கோரே இல்லாமல் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காருல்ல, அதெல்லாம் வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இவர் வந்து ரொம்ப அமேசிங் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இவங்களோட ஆன்சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 24 மூவ்ஸை வந்து ஒரு மாதிரி கம்பைனை போட்டு யூனிஃபை பண்ணி அந்த அட்டாக்கு அது வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா லைஃப் அண்ட் டெத் ரிலமை வந்து பேஸ் பண்ணுது. அந்த ரிலமில் இருக்கிறவங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி டெவலப் பண்ண டெக்னிக் அது எல்லாத்தையுமே வந்து இவர் தடுத்து பிளாக் பண்ணி நிறுத்திருப்பாரு. அசால்ட்டாக வந்து அதை சமாளிக்கவும் செஞ்சிருப்பாரு. அதை தான் வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார், பட் சமாளிச்சிருவாரு. அப்போ தான் உடனே இவருமே சொல்லுவார், ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த மாதிரி ப்ராப்பராக சண்டை போட்டு. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வந்து சண்டை போடும்போது என்னுடைய எல்லா கற்றுக்கிட்ட வித்தையும் காட்டலனா அது ரொம்ப ரொம்ப அவமானம். நான் ஒத்துக்கிறேன்டா, நீ ஒன்றும் அன்இன்வைட்டட் கெஸ்ட் கிடையாது, நீ வந்து என்னுடைய கிரேட் அட்வைசரி. பல 100 வருஷம் ஆச்சு என்னை வந்து இந்த ஜெனித் மார்ஷல் வாய்டு ஃபிஸ்ட் இதை யூஸ் பண்ண வச்சு பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பவரை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுவார். அப்போதான் இங்கே எல்லாருமே டேய் என்னால் வந்து ஒரு மிகப்பெரிய இன்டென்ஸ் எனர்ஜி அதை ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாதுடா, அவரை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் வந்து அது அஃபெக்ட் ஆகுது. ஹீரோவுமே வந்து சொல்லிடுவான், நானுமே வந்து அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவான், அவனுடைய ஆறாவை. அது மட்டும் கிடையாது, ஃபார்ம்லெஸ் வார்டுமே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கே தெரியும்ல, அந்த ஐஸ் இருக்கும், அந்த ஐஸை யூஸ் பண்ணி ஃபார்ம்லெஸ் வார்டு. இன்னொன்று ஃபயர் கிட்னின் இருக்கும், அந்த ஃபயர் கிட்னினோட அந்த ஃபயர் பவரை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபார்ம்லெஸ் வார்டு. நெக்ஸ்ட் வந்து டிராகன் டர்ட்டில் வந்து இருக்கும்ல, அதோட எலக்ட்ரிக், அதை வச்சு ஃபார்ம்லெஸ் வார்டு. இது 3மே வந்து ஃபார்ம்லெஸ் வார்டு தான். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி ஃபார்ம்லெஸ் வார்டுக்கு வந்து அந்த கோர் வந்து அப்சர்வ் பண்ணால அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளிகபிள் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இவனுடைய ஹெவன்லி டிமானிக் கியூஐ, இமுயோட எசன்ஸ் பவர் அதுவுமே வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. எல்லாம் கலந்து ஒரு ஃபார்ம்லெஸ் வார்டு 3 வந்து கிரியேட் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ. அப்போதான் வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவான், காம்படிட்டிவ் டிவைனை உங்களுடைய கார்டை மட்டும் கீழே விட்டுறாதீங்க, அப்படி விட்டா நீங்க சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போதான் வந்து இவருமே வந்து ஃபீல் பண்ணுவாரு, ரைட்டு, அப்போ இவனுமே வந்து இவனுடைய ஃபுல் பவரில் வந்து சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புரிஞ்சுப்பாரு. அப்போ தான் காட்டுவாங்க இவங்க 2 பேருடைய பவருமே வந்து கிளாஷ் ஆகும், ஒன்றுக்கு ஒன்று சுற்றி வந்து இம்பேக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ தான் வந்து தாத்தாவுமே வந்து நினச்சி பார்ப்பாரு, அப்போ வந்து இவன் என்கிட்ட காட்டினது வந்து அவனுடைய மொத்த பவர் இல்லையா, எனக்கு தெரியும் இவன் வந்து எசன்ஸ் கோரை வந்து அப்சர்வ் பண்ணா அப்படின்ட்டு எனக்கு தெரியும், ஆனால் எப்படி வந்து இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அவன் மெர்ஜ் பண்ணி அவன் ஒரு ஆளுக்குள்ளே வந்து கொண்டு வந்து எப்படி வந்து அவன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே வந்து நினச்சி பார்ப்பாரு. அது மட்டும் கிடையாது, ஹெவன்லி டிமானிக் கியூஐ அது வந்து சென்டரில் இருக்கு, அது வந்து சுற்றி இருக்கிற மற்ற எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுது. இந்த சண்டை தான் வந்து யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண போகிற சண்டை. பி கேர்ஃபுல் யான் உன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நினச்சி பார்ப்பாரு. தாத்தா வந்துட்டு இருக்கான் பிளேட் மாஸ்டர், போட்டேலா பேலஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அவனுடைய பேஸுக்கு போயிட்டு லீமாக்கு வேற என்ன பண்ண போறான்னு தெரியல, அவன் வேற வரான். இந்த 2 பக்கி பாய் பிள்ளைங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு, ஒன்றும் புரியாம. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு 2 பேருமே வந்து ரெடி ஆயிடுவாங்க சண்டை போடுறதுக்கு. அப்பதான் வந்து ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், எப்ப வந்து இவரு ப்ராப்பரான சண்டை போடுற பொசிஷன்ல வந்து நின்னாரோ அப்பையில இருந்து இவர்கிட்ட இருந்து என்னால ஒரு வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கவே முடியல. அஃபென்ஸ் டிஃபென்ஸ் 2மே பெர்ஃபெக்டா மேட்சா இருக்கும், அப்படியே பக்காவா நிப்பாரு பொசிஷன்ல. அப்பதான் வந்து இந்த பக்கம் இவருமே வந்து நினைச்சு பார்ப்பாரு, இது வரைக்குமே வந்து நான் நர்வஸா வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. அது மட்டும் கிடையாது, நான் யாரையுமே வந்து இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. இந்த மாதிரி ஃபார்ம்லெஸ்
ஃபார்ம்லெஸ் ஸ்வாட்ல எலமெண்டல் ட்ரூக்யூவை அதை வந்து யூஸ் பண்ணி இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சு பார்ப்பாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பவர் கூட சேர்த்து அந்த பிளாக் எனர்ஜி, அதாவது ஹெவன்லி டிமானிக் கியூவை வந்து சொல்றாரு. அது மிக்ஸ் ஆகவே இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபையிங்கா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து இவனால இந்த 3 ஃபார்ம்லெஸ் ஸ்வாட வந்து ஃப்ரீயா மேனிபுலேட் பண்ண முடிஞ்சா இந்த இடத்துல இவர் வந்து ஹீரோ கூட மட்டும் சண்டை போடல, ஹீரோ பிளஸ் 3 மார்ஷல் மாஸ்டர், அதாவது 4 பேர் கூட சண்டை போடுறதுக்கு சமம். தலைவன் ஒரு ஆள் லைஃப் அண்ட் த்ரில்லர் வெர்சஸ் 3 பேர் ஹீரோவும் சேர்த்தா 4 பேர், அந்த மாதிரி ஈக்குவல் இப்போ வந்து ஒரு சண்டை போடுறது ஹீரோ கூட. அப்போதான் வந்து ஓகே இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு எட்ட இருந்தால் வேலைக்கு ஆகாது, கிட்ட போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவார் க்ளோஸ் இன் பண்ணி. அப்போதான் வந்து அவருடைய ஜின்னித்து அந்த ஃபிஸ்ட்டு அந்த அட்டாக் வந்து போடுவார். அட்டாக் வந்து ஹீரோவுமே வந்து ரீச் ஆகிடும். அப்போதான் வந்து ஹீரோ வந்து அவனுடைய ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி சுற்றி கொண்டு வந்து பிளாக் பண்ணிடுவான். அப்போ வந்து அவர் குத்த வந்துருப்பார்ல, அப்போ வந்து காற்று வந்து பயங்கரமாக வந்து அந்த விண்டு ஃபோர்ஸ் வந்து வரும். அப்போ தான் வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இந்த விண்டு வந்து அவருடைய ஃபோர்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக முன்னாடி வருது, நான் வந்து இந்த விண்டில் ஃபோக்கஸ் பண்ணால் அவருடைய பஞ்சு வந்து நான் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். அப்போ தான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோடைய அந்த ஃபார்ம்லெஸ் வார்டும் அவருடைய ஜின்னித் அந்த மார்ஷல் ஃபிஸ்ட்டுமே வந்து ரெண்டும் மோதிக்கும் பக்கத்தில். அப்போ தான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு, இவன் கண்டுபிடிச்சிட்டானா நான் என்ன பண்ண வரேன் அப்படின்றத. இவன் வந்து இதை பிளாக் பண்ணிட்டான், ஆனால் வந்து இவனால இந்த பஞ்சை தாண்டி வர முடியல. அப்போதான் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இவர் வந்து குத்திருக்காரு பஞ்ச் அட்டாக்கு, அந்த இடத்துல இன்விசிபிளாக ஒரு ஷீல்டு இருக்கிற மாதிரி தான் இவ்வளோ நேரம் வந்து ஹீரோவோடைய ஃபார்ம்லெஸ் வார்டு வந்து அதில் மோதிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுனா அதை ஒரு மாதிரி பிரேக் ஆகி ஊடுருவி உள்ளே வர மாதிரி தெரியும். இவருமே வந்து ஷாக் ஆகிடுவார், என்னது அவன் அதை பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வந்து சுதாரிச்சுக்கிட்டு டக்குன்னு காலை வந்து கீழே ஊனி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி, என்னால் வந்து இதை பிளாக் பண்ண முடியாதுடா அப்படின்ட்டு அந்த கீழே இருக்கிற அந்த ராக்கெல்லாம் வச்சு அதை அட்டாக்கை போட்டு அதை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு இவர் வந்து தப்பிச்சு பின்னாடி போயிடுவார். இப்படியே போயிட்டு இருந்தா என்னால் வந்து டிஸ்டன்ஸை வந்து க்ளோஸ் இன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னதான் ஜம்பை போட்டு அந்த பாறையெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம்லெஸ் வார்டை வந்து டிஃபெண்ட் பண்ணி இவர் பின்னாடி போனாலும் தலைக்கு மேலே ஹீரோ வந்து இன்னொரு ஸ்வாடை வந்து கூட்டின்னு வந்து வச்சிருவான். அது மட்டும் கிடையாது, அது வேகமாக வரும் இவர் அட்டாக் பண்ண. அப்போதான் வந்து இவர் நினச்சி பார்ப்பாரு, எப்பட்றா இவனால ஃபார்ம்லெஸ் வார்டில் வந்து மார்ஷல் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண முடியுது. அப்போ தான் வந்து இவருமே வந்து ஃபீல் பண்ணுவார், இந்த ஸ்பேஸை மட்டும் அப்படியே விராப் பண்ணி அட்டாக்கை போட்டால் இவனை வந்து சமாளிக்கவே முடியாது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டெக்னிக்கை வந்து அவர் யூஸ் பண்ணுவார். வாய்டு ஜின்னித்து மார்ஷல் வாய்டு ஃபிஸ்ட் அப்படின்ற ஒரு அட்டாக்கு அல்டிமேட் 3 கூட வச்சுக்கலாம். ஒரு பஞ்சும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டல் கியூஐ மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன், அந்த மாதிரி இவருடைய ட்ரூ எனர்ஜியை வச்சு ஃபார்ம்லெஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ ஹீரோ எப்படி ஃபார்ம்லெஸ் வார்டு யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி இது ஃபார்ம்லெஸ் பஞ்சு பிளாக் பண்ணி டிஃப்ளெக்ட் பண்ணுவார். சும்மா டம்மு டும்மி டம்மி டிம்மி டுமால் அப்படின்ட்டு பயங்கரமாக மோதிக்கும், திருப்பி மிகப்பெரிய பிளாஸ்ட். அந்த இம்பேக்ட்ல வந்து இவருமே வந்து பின்னாடி போயிடுவாரு. இந்த பக்கம் ஹீரோவுமே வந்து லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவான். அப்போதான் வந்து ஹீரோவுமே வந்து நினச்சி பார்ப்பான், இது எல்லாத்தையுமே வந்து அவரு ஃபார்ம்லெஸ் ஃபிஸ்ட்டை வச்சு சமாளிச்சிட்டாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஃபார்ம்லெஸ் வார்டோட எனர்ஜியை வந்து ரிவர்ஸ் பண்ணுறது மூலயமா நம்ம ஹீரோவோடைய ஃபார்ம்லெஸ் வார்டுமே வந்து அவரு ப்ரோக் த்ரூ பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான். அப்போதான் வந்து இவர் இந்த பக்கம் நினச்சி பார்ப்பாரு, என்னதான் வந்து ஹீரோ வந்து இப்போ சண்டை போட்டாலும் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் டக்குன்னு வந்து அவன் ரெக்கவர் ஆயிடுவான். இவருக்கு அப்படி இல்லை. அதை தான் வந்து இவருமே நினச்சி பார்ப்பாரு, என்னடா அதுக்குள்ளே வந்து இவன் ரெக்கவர் ஆயிட்டானா, சரி இல்லையே, இவனை பார்க்கும்போது இன்னுமே வந்து நிறைய ட்ரூ குவை வச்சிருக்க மாதிரி இருக்கு, இது சரியே இல்லை. என்னால் வந்து மிகப்பெரிய ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும், ஆனால் என்கிட்ட ட்ரூ குவை ஸ்டாக் வந்து இல்லை, காலி ஆயிடுச்சு. இவன் வந்து ஒரு ஃபார்ம்லெஸ் வார்டு இல்லை, 2 ஃபார்ம்லெஸ் வார்டு இல்லை, 3 ஃபார்ம்லெஸ் வார்டு அவனுடைய ட்ரூக்வே வச்சு இப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணியுமே வந்து இவனுக்கு எனர்ஜி வந்து தீந்து போல. இதை பார்க்கும்போது நான் ஒரு மித்திக்கல் கிரீச்சர் அது கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு. எனக்கே வந்து கொஞ்சம் வருத்தம் தான், ஏகே வந்து திரையரங்கம் செதறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ கிட்ட லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் காட்டுறானுங்க. ஆப்வியஸாக வந்து பவர் லெவலில் கேப் இருக்கிறது. ஏன்னா இவர் சாதாரண மனுஷன்தான், இவர்கிட்ட எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்லை. அது மட்டும் கிடையாது, இவர் சரியான வயசான பீஸு. இவ்வளோ தூரம் ஹீரோ கூட டஃப் கொடுத்ததே தலைவன் வந்து பெரிய விஷயம்தான். அப்போதான் வந்து இவர் என்ன நினைப்பாருன்னா, நான் வந்து ரிஸ்க் எடுத்தே ஆகணும்,
வேற வழியே இல்லை. இப்போ வந்து ஹீரோவோடைய அந்த எலமெண்டல் ஃபார்ம்லெஸ் ஸ்வாட் இருக்கும்ல, அதாவது அந்த ஃபயர் ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு, எலக்ட்ரிக் ஃபார்ம்லெஸ் ஸ்வாடு, அப்புறம் ஐஸு, இதெல்லாம் இருக்கும்ல, அதோடைய அந்த அவுட்புட்டும் இவருடைய அவுட்புட் இருக்குல்ல ஃபார்ம்லெஸ் ஃபிஸ்ட், ரெண்டுமே வந்து சேமா இருக்கும். அப்பதான் வந்து இவர் என்ன நினைப்பாருன்னா, இது ரெண்டு சேமா இருக்கு, அதனால அட் அ டைம்ல இதை மூணுத்தையும் பிரேக் த்ரூ பண்ணி நேரா உள்ள டைவ் இன் பண்ணி ஹீரோ வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. எதை வச்சுனா இவருடைய ஜின்னித் மார்ஷல் வாய்டு ஃபிஸ்ட் அல்டிமேட் மூவ், அதை வச்சு ஹீரோ முச்சிடலாம் ஒரேடியா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள வந்து க்ளோசிங் ஆகிட்டு கிட்ட போயிடும். என்னதான் வந்து இவனுடைய ட்ரூக்குவையை வந்து 3 வாட்டி தாக்கு பிடிக்கணும் அப்படின்னாலுமே வேற வழி இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு கிட்ட. அப்பதான் வந்து பைபிள கிட்ட போக போக என்னடா இது, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, இவ்வளோ கிட்ட வந்துட்டேன், ஆனா இவன் எதுவுமே பண்ண மாட்டான், இவன் என்ன பிளான் பண்றான்னு தெரில, ஆனா இவ்வளோ கிட்ட எனக்கு தான் வந்து அட்வான்டேஜ் அதிகம், இவ்வளோ கிட்ட இருந்தா என்னால் என்னுடைய அல்டிமேட் ஜினித் மார்ஷல் வாய்டு ஃபிஸ்ட் அதை வந்து எனக்கு அதிகமாக டேமேஜ் எடுத்துக்காம என்னால் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம ஹீரோ, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படி அவன் சொன்ன உடனே இந்த பக்கம் இவர் வந்து ஷாக் ஆவார். என்னன்னு பார்த்தா அவனுடைய 3 ஃபார்ம்லெஸ் ஸ்வாடை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இவரை நோக்கி நிப்பாட்டி வச்சிருக்கான். அதை பார்த்து தான் வந்து இவருமே வந்து ஷாக் ஆகுறாரு. ஹீரோமே வந்து சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ்பா காம்படிட்டிவ் டிவைன் அப்படின்ட்டு. என்னத்தை வந்து இவரு சொல்லி கொடுத்தாருன்னு தெரில, என்னத்தை வந்து இவன் கற்றுக்கினானும் தெரில, பார்ப்போம் அடுத்த சாப்டரில். எனக்கு தெரிஞ்சு ஒரு சண்டை போடுறத வந்து இவன் அனலைஸ் பண்ணி ஏதோ கற்றுக்கிட்டான், என்னன்னு பார்ப்போம் அடுத்த சாப்டரில். கீழே வந்து க்யூட்டாக ஜிப்ளி ஸ்டைலில் வந்து 2 போஸ்டர் வந்து இருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோவும் மூணும் அவங்களுடைய ஜிப்ளி ஸ்டைல் ஆர்ட் வந்து 2 பேரும் அழகாக க்யூட்டாக வரைஞ்சி வச்சு ஹாப்பி லூனார் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பானுங்க.